பண்ணுங்க. என்ன பார்த்தா திரும்புங்க. ஒரு பையன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அண்ணே உங்களே கேள்வி கேட்டாரா? அண்ணே உங்க ஊழியம் ஏணி தானே அப்படின்னா. ஆமாடா தம்பி, ஊழியத்துக்கு பேர் ஏணி தான். என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? ஹெவன்லி ஏணின்னு சொல்ல வேண்டியது தானே. கேட்டான், அப்படின்னா எல்லாரும் ஏற்றி விட்டு நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களான்னு கேட்டான். இந்த ஏணிக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு உண்மையில் நான் நினைக்கவே இல்லை. அன்றைக்கி முடிவு பண்ணேன், நம்ம முதல்ல ஏறுறது, அப்புறமா தான் எல்லாரையும் ஏற்றுறது. இதுவே மிகப்பெரிய தப்பு. சரியா? நம்ம முதல்ல ஏறுறது, அப்புறமா எல்லாத்தையும் ஏற்றுறது. எப்படி அது? அப்போ நீங்கள் ஏறி அச்சீவ் பண்ணி போகிறீங்களா? நாங்களாம் அவர் ஏற்றி விட்டதுனால போகிறோம், நீங்கள் எப்படி? இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அதான் பிரச்சனை. வெளியே புறம்பே வந்து போய் மேய்ச்சலை கண்டையிடறதுக்கு ஆசை. இந்த பாயிண்ட் irrelevant-ஆ இருக்குண்ணே, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அங்கே ஏறுறது ஏற்றி விடுறதுன்னு பேசுகிறீங்க, அப்படியே தொடர்ந்து இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் போய் மேயணும்னு ஆசை அப்படின்னு விசுவாசிகளை பற்றி பேசுகிறீங்க. சும்மா எதை வேணால் எங்கே வேணால் போட்டு குழப்பி அடிக்கலாம்ல. ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் இப்படி தான் சொன்னேன். அவர் சொன்னார், மோசையை போல வர வேண்டும்னாரு. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, விசுவாசி அது போயிடும், உங்களை போக விடாதுன்னு. அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் மோசே போல அது, அதாவது அதுன்ற விசுவாசியெல்லாம் போயிட்டாங்க, அப்படியா? அந்த ஃபிசிக்கல் காணான் தான் அவங்க காணான்ல, பரம காணான் இல்லை. சரி, அது நான் கேட்டது கரெக்டு தானா? விசுவாசினோடனே அது இதுன்னு பேசிட்டீங்களா? விசுவாசிக்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன? அது போயிடும், கடைசியில் என்ன செய்யாது? உங்களை போக விடாது. அது போயிடும், கடைசியில் உங்களை போக விடாது. அது என்ன நாயா அது இதுன்னு சொல்கிறதுக்கு? அப்படியே தானாக வந்துடுதுல. நாங்கள்லாம் ஊழியம் பண்ணுறவங்க, அதுங்கெல்லாம் விசுவாசி அப்படின்னு. அகத்தியன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறார் ஊர் ஊராக. ஜாதி வெறி, ஜாதி கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாதுன்னு. முதல்ல இந்த ஜாதி வெறியை ஒழிக்கிறதுக்கு வாய்ஸ் அவுட்டாவது பண்ணுங்க, அப்புறம் அந்த ஜாதி வெறியை பற்றி பேசலாம். ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வரவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதல்ல நாம் ஆயத்தப்பட்டிருக்கணும். அதாவது வேதத்தின் அடிப்படையில் இந்த ஊழியக்காரன் விசுவாசி அப்படின்ற பிரிவினையே கிடையாது. ஆண்டவரோட பிள்ளை, ஆண்டவரோட பிள்ளை, அவ்வளோதான். கை, கால், நகம், கண், மூக்கு, இது எல்லாமே ஒரு ஒரு அவயவம், அதனுடைய வேலையை செய்யும். எல்லாமே வேலை செய்கிறதுக்கு தான். அது எல்லாமே ஊழியக்காரங்க தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே சும்மா இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாருமே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறதுக்காக தான். அதில் பிரிவினையே கிடையாது. இந்த பிசாசினால் உருவாக்கின ஒரு முறைமை, நாங்கள்லாம் ஊழியக்காரங்க, நீங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு பெஞ்சு தைச்சிட்டு போகணும், நாங்கள்லாம் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டாங்கல்ல. நாங்கள் மேலே நின்று ஒரு சொற்பொழிவு ஆட்டுறோம், நீங்கள் கீழே நின்று ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிடணும்னு உருவாக்குனாங்கல்ல. அதுவும் ரொம்ப கேவலமான தப்புன்னு வேத வசனத்தோட பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆயத்தப்பட்டவங்களா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்யறதுக்கு நம்ம இருந்தால் தான் அவரால் செய்ய முடியுமா? இப்போ பால், பீட்ரு இவங்கெல்லாம் பயங்கரமாக ஆயத்தமாகி ரெடியாகி நான் வந்து அவைலபிள், எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுனால அவர் வல்லமையாக பயன்படுத்தினாரா? சரி, அது தனியாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இவ்வளோ தூரம் பார்த்தோம்ல, இதுக்கு சிமிலராக ஒரு பேசேஜ் பைபிளில் இருக்குது. நம்ம அந்த பேசேஜை வாசித்து என்ன இருக்குது அப்படின்னு லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 15 முடிய நான் சும்மா ஒரு வாட்டி வாசிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சரியா? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா, போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட முடியாது, போடக்கூடாது. அந்த அஸ்திபாரத்து மேலே ஒருத்தன் என்ன பண்ணுவான்? பொண்ணு, வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், அதாவது அஸ்திபாரத்துக்கு மேலே வேலை செய்கிறவங்க, அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இதெல்லாம் கட்டுவாங்களாம். சரியா? கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும்.
நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். கட்டுனாங்க பார்த்தீங்களா, அதாவது சுவிசேஷம் சொல்லி சீஷர்களாக மாற்றினாங்க பார்த்தீங்களா, அந்த சீஷர்கள் மரமா, வைக்கலா, பொன்னா, வெள்ளியா அப்படின்னு அக்னி வந்து சோதிக்கும். சரியா? அது இந்த உலகத்துலேயும் இருக்கலாம், இல்லை உலகத்தின் முடிவில் ஆண்டவர் கொண்டு வருவார் இல்லையா, அந்த அக்னியாகவும் இருக்கலாம். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதாவது கட்டுனா பார்த்தீங்களா, சுவிசேஷம் சொல்லி சீஷரெல்லாம் மாற்றினாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வேலைப்பாடு என்ன, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா மோசமாக இருக்கா அப்படின்னு சோதிக்கப்படும். அதன் மேல், எதின் மேல், அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால், அந்த அக்னி சோதிக்கும் போது அவன் நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். யாரு? அந்த நிலைச்சிருந்த அந்த சீசன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். கட்டின சீசன் வந்து வெந்து போயிட்டான், அக்னி அதாவது அந்த டஃப் டைம்ஸை தாக்கு பிடிக்க முடியாமல் இயேசுவை விட்டு விலகி போனால் அவன் என்ன பண்ணுவான்? நஷ்டமடைவான். கரெக்டா? அதாவது கட்டப்பட்டது புல்லோ வைக்கலாவோ இருந்தால், பதறாவோ இருந்தால் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். எவனோ? கட்டுனா பார்த்தீங்களா, அவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்? கட்டுனவன் ஆண்டவரோட பிள்ளை. அதுவும் அக்னியிலே அகப்பட்டு தப்புனது போல் இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அடி வாங்கி தப்பிச்சிருவான். இதுதான் வசனம். சரியா? நான் ஆயத்தமாயிட்டு, நான் ரைச்சியஸாக இருந்துட்டு, அதனால நான் இன்னொருத்தனை அதெல்லாம் இல்லை. நார்மலாகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து சீசராக்கி, நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கைக்குள்ள சொன்னோன்னா அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? கட்டுனது வெந்து போனால் அந்த கட்டுனது நஷ்டமடையும், ஆனால் இவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் சுட்ட கோழி லைட்டாக ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆன மாதிரி தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சா அந்த அதிகாரம் எப்படி தொடர்ந்து போகுதுன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ ஊழியக்காரங்க விசுவாசிகள்னு பிரிவினை இருக்குது அப்படின்னா கொரிந்தியன்ஸுக்கு ஜென்ரலாக எழுதக்கூடாது. இந்த சப்ஜெக்டெல்லாம் கொரிந்திய சபையில் உள்ள ஊழியக்காரர்களுக்குன்னு எழுதணும். அப்புறம் நிருபங்கள்லாம் பாதி பாதியாக பிரிச்சிடணும். இதெல்லாம் விசுவாசிகளுக்கு, இதெல்லாம் ஊழியர்களுக்குன்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு தான். பேதுரு எழுதும்போது சிதறி திரிந்த எங்கும் பரம்பி திரிந்து இருக்கிற பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போ இன்னொரு கேட்டகரி பரதேசின்னு பிரிச்சிடலாமா? 17வது வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசமாக இரேன்னு சொன்ன அந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார், நம்மளை வழி நடத்துகிறார். இதுதான் சத்தியம். அப்படி வழி நடத்துறது ஒரு கூட்ட மக்கள் ஊழியம் செய்கிறதுக்கும் இன்னொரு கூட்ட மக்கள் வந்து பெஞ்சு தைக்கிறதுக்கும் இல்லை. நீங்களாம் வேலைக்கு போங்க, நீங்கள் செல்ல முடியாத இடத்திற்கு உங்கள் பணம் செல்லும் அப்படின்னு அகஸ்டின் ஜெயக்குமார் ஏமாத்தினார் பார்த்தீங்களா? அதில் ஏமாந்து நீங்கள்லாம் வந்து வேலை செஞ்சு பணத்தை கொண்டு போய் இங்கே கொடுத்தா இவங்க ஊழியம் செய்வாங்கன்ற கான்செப்ட் பைபிளில் இல்லை. மொத்தத்தில் ஊழியர்கள் விசுவாசிகள்னு பிரிவினைகளே இல்லை, அண்ணன் தம்பிங்க தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஊழியர்கள்னு வந்தால் ஊழியர்கள்னும், விசுவாசிகள்னு வந்தால் அது இதுன்னும், ஊழியர்களை தொட்டால் சாபம் வந்துடும், விசுவாசிகளை தொட்டால் ஒன்றும் ஆகாதுன்னும் பேசுறதெல்லாம் அவங்க நிப்பாட்ட போகிறாங்களோ இல்லையோ, அவங்கள ஃபாலோ பண்ணுறதை அட்லீஸ்ட் நீங்கள் நிப்பாட்டிட்டு உண்மையாக ஆண்டவரை வேதத்தின் அடிப்படையில் ஃபாலோ பண்ணுங்கள்.